திமுகவை குடும்ப ஆட்சி என விமர்சனம் செய்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல 15 கிட்டத்தட்ட 15 52 67% கரண்ட் சார்ஜ் உயர்த்திட்டாங்க. அது பீக்கவர் கடையில் பீக்கவர் அதுக்கு தனி ரேட். நகராட்சி பேரூராட்சி இந்த பகுதியில் வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கட்டினீங்களா, இப்போ 150% உயர்த்தி கட்டணும். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கட்ட வேணும். இந்த அரசாங்கம் தேவையா? குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்டார், குப்பைக்கும் வரி. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே இல்லை. அப்படி படு மோசமான அரசு தொடர வேணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை கண்டாங்க? எதுவுமே கிடையாது. குடும்ப ஆட்சி. இன்றைக்கு திமுகவில் குடும்ப ஆட்சி. திரு கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதினு ஒருத்தர் வந்து பின்னாடி வரப்போறார். ஏங்க இப்படி குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இதுக்காக இவர்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கவனிக்கல, அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கார் ஸ்டாலின். ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தீங்க. ஆனா உங்க குடும்பத்தை திரு ஸ்டாலின் பார்க்கவில்லை. அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பட்டலாமம் செலுத்திட்டார். ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசாங்கம் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் இடப்போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நல்லாவரை நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதுதான் நடக்குது. லஞ்சம் இல்லாத துறையே இல்லை. டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய்னு யாருன்னு தெரியும். மணிவாசகம் அவர்களும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் எங்கள் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுகின்ற பணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அருமையண்ணன் கோவிந்தராஜ், ரமேஷ், மூர்த்தி போன்றவர்கள் உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. துறையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வெட்டி வேலை செய்பவர்களுக்கு வீணாக அரசியல் களத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யையே தன்னுடைய வாழ்வின் நடைமுறையாக கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புனித தலத்திலிருந்து அவர்கள் பெயரை உச்சரித்து அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை. முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தெய்வீக மனம் கமழ்கின்ற பக்தர்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற இந்த அரசு அப்படிப்பட்ட ஒரு தளத்திலே நின்று அரசியல் கேள்விகளை தவிர்ப்பது மனதிற்கு இதமாக இருக்கும் என்பதை கருத்தாக தெரிவிக்கிறேன். சொன்ன தமிழ் தான் சொன்னேன். இதே டைவர்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய